நானா போகணுமாமே? நான் ஏன் போகணும்? அங்க யார் இருக்கா எனக்கு? நான் இங்க தூங்காம பைத்தியம் மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அங்க அவங்களுக்கு நல்லா தூக்கம் வருதாமே. தூங்கட்டும், சாப்பிடட்டும். நான் இல்லாம அங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு மட்டும் என்னவா? இந்த போன் இருக்கிறதுனால தான் நான் போன் பண்றேன். இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுடுறேன். கூப்பிட்டுருக்கா? நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. போனை ஏன்டா விட்டுட்டு போனேன்? கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. டேய் ஜீவா, தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த பாட்டை ஆஃப் பண்ண. ஓடி, தூக்கம் வரல எனக்கு. அப்போ ஹெட்போன் போட்டு கேளுடா. ஏன்? எனக்கு கேக்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கேளுடி, நல்லா வாடுதானே. நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியா? நான் காலையில வேலைக்கு போகணும் ஜீவா. யாரு? நான் வெட்டியா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஹெட்ஃபோன்லாம் போட முடியாது, இப்படிதான் கேட்பேன். நீ தூங்கவே வேணாம், போடி. சரியான இம்சடா நீ. நான் கடைக்கு போகணும்னு சொல்லும் போது மட்டும் நீ எப்படி உட்காந்து வீடியோ பார்ப்ப? என்னடா பழி வாங்குறியா? ச்சே, இம்ச இம்ச. எதான் நீ படிச்சாலும் எக்ஸாம் தான் முடிச்சாலும். மீனா, இங்க வாரேன். இந்த குழந்தை எப்படி அழகா இருக்குன்னு பார்க்க முடியாது, போடா. நமக்கு குழந்தை வந்தா இப்படிதானே இருக்கும். ஒரு பொண்ணு நம்ம குழந்தை எப்படிடா இப்படி இருக்கும்? நம்ம குழந்தை நம்மள மாதிரி தானே இருக்கும். பா, பெரிய கண்டுபிடிப்பு. டேய், இந்த பாட்டை பாரேன், எப்படி நல்லா இருக்குன்னு வாரேன். டேய், நாளைக்கு காலையில நான் இப்படியே தூங்கிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டா நீதான் பொறுப்பு. ஆமா, ஒரு பாட்டை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு லீவ் போடுவியா? மணி 10 தாண்டி ஆகுது, திரும்ப. நம்மளுக்கு இப்படி ஒரு குழந்தை வேணும் மீனா.
என்னடி ஒன்னும் இல்ல. என்ன பட்டுன்னு எதிர்த்து உட்காந்துருக்க? ஒரு நிமிஷம் இருடா. இந்த மாசம் டேட் தள்ளி போதே, நானும் கவனிக்கவே இல்லை. எப்படி கவனிக்காம விட்டேன்? இத்தனை நாளா வரல. ஜீவா, ஒருவேளை பிரெக்னன்ட் ஆயிட்டேனோ? இவன் கிட்ட சொல்ல வேணாம், அப்புறம் வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருவான். ஆசை காமிச்சிட்டு அப்புறம் இல்லைன்னா ரொம்ப அப்செட் ஆயிடும். பேசாம நாமளே டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? இவன் கிட்ட என்ன சொன்னாலும் ரகசியமா வச்சுக்க மாட்டான். பேசாம நாமளே டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். ஜீவா, ஏய் ஜீவா, டேய் ஜீவா, என்னடி மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரியா? இப்பவா? இப்பதான்டா. எதுக்கு? நான் ஒரு மருந்து வாங்கணும். என்ன மருந்து? நான் எழுதி தரேன். எதுக்குன்னு சொல்லு. அது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இருந்தா மருந்து சாப்பிடுவாங்கன்னு தெரியும். இருக்கான்னு பாக்குறதுக்கெல்லாமா மருந்து இருக்குது? ஆமாண்டா, இருக்கு. பொய் சொல்றாளோ? நெசமாவா? இருக்குடா, நீ போய் வாங்கிட்டு வா. ம், காலையில் வாங்கிட்டு வந்தா போதாதா? டேய், காலையில எந்திரிச்ச உடனே டெஸ்ட் பண்ணணும்டா. ஏன் கொஞ்சம் லேட்டா பண்ணா என்னவா? சொன்னா கேளு, போய் வாங்கிட்டு வா. இப்ப அம்புடு கடை மூடி இருக்கு மேடி. டேய், அதான் இந்த 24 hours மெடிக்கல் ஷாப்ல நிறைய இருக்கே, ஓ, அங்க இருக்கும்டா. போய் வாங்கிட்டு வா போ. காலையில் கடைக்கு போயிட்டு அப்புறமேட்டு வாங்கி தரேனே. டேய், காலையில நீ எந்திரிச்சு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குலாம் ரொம்ப லேட் ஆயிடும்டா. இப்ப நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு வையேன், நான் காலையில டெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுவேன். ம்? அவசியம்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம்ல. சரி, எப்படினாலும் டெஸ்ட் பண்றதுக்கு நாளைக்கு தானே டாக்டர்கிட்ட போகணும். அப்ப நாளைக்கு நான் வாங்கி தரேன். டேய், இப்போ நீ வாங்கிட்டு வரியா இல்ல நான் போய் வாங்கிட்டு வரவா? ஆ, நீயேவோ? ஏண்டா, இந்த ராத்திரில போய் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நான் ஏண்டா உன்னை கல்யாணம் பண்ணணும்? ஏண்டி மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கதே என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டியா? ஐயோ, ஏண்டா இப்படி படுத்துற? போய் வாங்கிட்டு வா. நீ தாண்டி என்னைய போட்டு படுத்திக்கிட்டு இருக்க. இப்ப எப்படி போறது? டேய், போயேண்டா ப்ளீஸ்டா. இரு, நான் எழுதி தரேன், அது அப்படியே போய் வாங்கிட்டு வா. இந்தா, ம். போய் இதை வாங்கிட்டு வா. என்னடி போயேதான் ஆகணுமா? ஜீவா, போய் வாங்கிட்டு வாடா. இங்க பாரு, ம். கவர்ல போட்டு கொடுக்க சொல்லு. அங்க நின்னு என்ன எதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? எது? ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா? ஆமா, எனக்கு தெரியாம ஏதாச்சும் பண்றியா? ஆமா, பண்றாங்க அப்படியே. போய் வாங்கிட்டு வா போ. நிம்மதியா இருக்க விடுறியா? பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி. டேய், 5 நிமிஷம் ஆகுமாடா? போ. டேய், இங்க பாரு, வீட்ல யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. ரகசியமா போயிட்டு ரகசியமா வா. கேரு, மருந்து வேணும்னா அதை மட்டும் கேளு. அதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. போ. ஓடி ஓடி. சீக்கிரமா வா. வரேன் வரேன். தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்க ஒரு ஆளு, தலகாணி போட ஒரு ஆளு, எப்ப பார்த்தாலும் போன் வச்சுட்டு தூங்குடா. டேய், நீ எங்க போற? ஐயோ, உளற போறான்.
அது பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரலான்னு தான். மெடிக்கல் ஷாப்புக்கா? இப்ப எதுக்குடா மெடிக்கல் ஷாப்புக்கு? ஐயோ, இவன் வெளியே எடுத்து காட்ட போறான். பெரிய பஞ்சாயத்தே நடக்க போதே. மீனாக்கு ஏதோ மருந்து வேணுமா, அதே வாங்கிட்டு வர சொன்னான். மீனாவுக்கு மருந்தா? ம் போச்சு, அவ்வளவுதான். ஆமா நீ ஏதோ மருந்து எழுதி கொடுத்தா. என்னாச்சு மீனா? உடம்பு சரியில்லையா? இல்ல, ஒன்றும் இல்ல. கொஞ்சம் வயிறு வலிக்குது. அதான் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமோன்னு. சரி, அதுக்கான மருந்து பேரெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்ல இல்ல, சும்மா ஒரு சிரப் தான். அது தண்ணியில கலந்து குடிச்சா சரியா போயிடும். ஏய், என்கிட்ட வேற ஏதோ சொன்னியே, ஏதோ காலையில் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தியே. அதான் என்கிட்ட சொல்லிட்டால, அவ என்ன கேக்குறாளோ வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ம் சரி அண்ணி. உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வருமாண்ணே? என்னடா ஷாப்பிங் போற மாதிரி மெடிக்கல் போகும்போது கேக்குற? அதுக்கு இல்லை அண்ணி, அம்மாவுக்கு ஏதாவது மாத்திரை வேணுமோன்னு தான் கேட்டேன். ஆம், அதெல்லாம் மாமா வாங்கிட்டாரு. நீ ஒன்னு பண்ணு, இந்த தலைவலி காய்ச்சல் மருந்து அது மட்டும் முடியற மாதிரி இருக்கு, அதை வாங்கிட்டு வந்துரு. ம் சரி அண்ணி. அண்ணே, எனக்கு ஒரு க்ரீம் ஒன்று வாங்கிட்டு வாண்ணே. எதுக்குடா? இல்லைண்ணே, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குண்ணே, அதான். இல்லை, அதுக்கு சோப் போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கணும்டா, அப்போத்தையும் அரிக்காது. அண்ணே, வாங்கிட்டு வாண்ணே. ம் சரிடா. ஏண்டா இந்நேரம் கடை இருக்குமா? இருக்கும் அண்ணி. குன்னக்குடி பஸ் ஸ்டாண்டு கிட்டலாம் 24 மணி நேரம் கடையெல்லாம் இருக்கு. ம் சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. ம் என்ன மீனா, ரொம்ப வலிக்குதா? சரியாயிடுங்க. சின்ன இன்ஃபெக்ஷன் தானே. ஆ, சரி, நிறைய தண்ணி குடி. நான் நாளைக்கு காலையில இளநீ வாங்கிட்டு வர சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு குடி. சும்மா எல்லாத்துக்கும் மாத்திரை எல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம், சரியா? ம். சரி, போய் படு. ஜியோ வந்துருவான். ம். அம்மா. டேய், போனை வச்சுட்டு படுறா. ம். போனை வச்சுட்டு படுன்னு சொல்றேன்ல. எப்போ பார்த்தாலும் போனு. அப்பப்பப்பப்பப்பா, இந்த குடும்பத்துல ஒரு விஷயத்தை பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. முருகா, காப்பாத்துறா. ஏலே கதிரு, தூங்கலையா? ஆ தூங்கலாண்ணே. இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கவன்? அது உள்ள புழுக்கமாக இருந்துச்சா தான் அப்படியே வெளியே உட்காந்துருக்கேன். இங்கேயும் பெருசாக ஒன்றும் காற்றை காணமேடா. ஆமாம், இந்நேரத்தில் என்ன வெளியே கிளம்பிட்டியா? மருந்து கடை வரைக்கும் போகணும், வரியா? வரேண்ணே, போகலாம். வண்டி எடுத்துட்டு வரேன். என்ன அப்படியே நடந்து போவோம், வா. ம் அது சரி, இப்போ என்ன மருந்து கடை, உடம்பு சரியில்லையா? மீனா தான் ஏதோ மருந்து வாங்கிட்டு வர சொன்னா. அவளுக்கு சாதாரணமாக வேணும்னாலும் ஆம்புலன்ஸ் ஸ்பீட்ல கேப்பா. இரு, செருப்பு போட்டு வரேன். போமா? சரி, ம் சும்மா தான் உட்காந்துருந்தியா இல்லை வேற எதுவும் யோசிச்சுட்டு இருந்தியா? இதை பாருண்ணே, இந்த மாதிரி எதாவது கேட்குறதா இருந்தா நான் வரல, நீயே போய்ட்டு வா. ஏலை, எப்போ பாரு கோச்சுக்கிட்டே இருக்க, இதுக்கெல்லாம் மாடா கோச்சுக்குவாங்க, வா. எவ்வளவு நேரம் என்ன பண்றான்? போகும்போது எழுதி கொடுத்ததை வீட்டுல எல்லார்கிட்டயும் காட்ட போனான். இப்ப வாங்கிட்டு வந்து எல்லார்கிட்டயும் கொடுத்துருவானா? இவன் செஞ்சாலும் செய்வான். யார் இந்த நேரத்தில்? இருடா, மீனா தான் கூப்பிட்றா, என்னன்னு கேட்டு போவோம். சொல்லு மீனா. எங்க இருக்க? இந்த கடை கிட்டதேன். வாங்கிட்டியா? இல்லை. வாங்கிட்டியா? வாங்கிட்டு வந்துட்டு இருக்கியா? இல்லைங்கிறேன்.
வந்துட்டு இருக்கேன்னு கேட்குற? அட இப்போதான் வாங்க போறேன்டி. அப்போ ஒண்ணு பண்ணு, நான் கேட்டதை நீ தனியா வாங்கிக்கோ. கண்ணனும் உங்க அண்ணியும் கேட்டாங்களே, அத தனியா வாங்கிக்கோ. ஏன் அப்படி? சொன்னதை மட்டும் செய்டா. சரி. ம் ஆ, இது பாரு, நான் கேட்டதை வெளியே யார்கிட்டயும் காட்டாம நேரா என்கிட்ட வந்து கொடுத்துரு, சரியா? சரி இது பாரு, நீயும் பார்க்காத. சரிடி வெய்யு. ம் சீக்கிரமா வா. இப்போயே போய் மருந்து வாங்கிட்டு வரணும் ஒரு ஆர்டரு, இன்னும் வாங்கலையான்னு அடுத்து ஒரு கேள்வி, எப்படி வாங்கிட்டு வரணும்னு அடுத்து ஒரு ஆர்டரு. எப்பப்பா முடியலப்பா. ஒரு சின்ன மருந்தை வாங்க சொல்லிட்டு எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறா பாரு. சும்மா நொய்யின்ட்டே இருப்பாடா. ரூமுக்குள்ளே போனேன்னு வையேன் காது வலிச்சிரும், பேசிக்கிட்டே இருப்பாடா. இப்போ கஷ்டமாக தானே இருக்கும். அவ இல்லைன்னா அப்போ தெரியும், அவ்வளோ தேடுவேன். என்னடா அனுபவமா? ஏண்ணே? ஆமாம், இப்படி ராத்திரியில் நடந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ம் நானும் அதைத்தானே நினச்சேன், நீ சொல்லிட்ட. எங்கே போகிறதா இருந்தாலும் வண்டி எடுத்துக்கிட்டு போயிடுறோம். இனிமேல் இந்த மாதிரி கொஞ்சமாவது நடக்கணுண்ணே. ஆமாம், நம்ம ஏன் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்? நடந்துக்கிட்டே பேச வேண்டியதானே? செல்ஃபோன் தானே வச்சுருக்க? ஆமாம்ல, அது அவள் ஏதாவது மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாடா. அந்த யோசனையில் அப்படியே நின்றுட்டேன். சரி வா. வா வா போகலாம். இனி மீனாவையும் கூட்டிகிட்டு தான் நடக்க போகிறேன். நடந்தா அவளுக்கும் நல்லது தானே. அப்போ ஆக மொத்தம் என் கூட நடக்க மாட்டேன். நீ முள்ளைய கூட்டிகிட்டு நடந்துவோ, நான் ஏன்டா உன் கூட நடக்கணும்? அது சரி. சரி, முள்ளைய எப்படா கூட்டிகிட்டு வர போகிற? அண்ணே, கடை வந்துருச்சு, போய் வாங்கிட்டு வா, நான் இங்கே நிற்கிறேன். இப்படி ஏதாவது சொல்லி வாயடிச்சிடுறா. வந்துட்டியா? எவ்வளவு நேரம்டா? ஏய் போயிட்டு வரானா மடி? எங்க அது? கதவை சாத்த. என்னடி அது? அப்ப நீ பாக்கலையா? நீதான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டியே. அதுக்குன்னு பார்க்காமலே எடுத்துட்டு வருவியா? ஏன் கேட்க மாட்டே? இரு வாக்குறேன். ஏய் வேண்டாம் வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். அப்படி பண்ணா இப்படி சொல்லு, இப்படி பண்ணா அப்படி சொல்லு. நீ இருக்கா பாரு. ஏண்டா, ஒரு பொருளை வாங்க சொன்னா நேரா போறியா? 9 பேர்கிட்ட அத பத்தி சொல்லிட்டு இருக்க, நீ இருக்க பாரு. இப்ப என்ன, நீ எழுதி கொடுத்தது வாங்கிட்டு வந்துட்டேன்ல? வாங்கிட்ட. என்ன யோசனை ரொம்ப பலமா இருக்கு? ஒன்னும் இல்லடா. இல்லையே, ஏதோ இருக்கே. இப்படிலாம் யோசிக்காதரி, பயமா இருக்கு. ஜீவா, நான் உன்னை கேட்கவா? வேண்டான்னு சொன்னா கேட்காமையா இருக்க போற? இல்ல, கேட்க தான் போறேன். அப்ப கேளு. நமக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? என்னடி திடீர்னு? கேக்குறேன்ல, பதில் சொல்லுடா. திடீர்னு ஏன் குழந்தைய பத்தி கேக்குற? இல்ல, மொபைல்ல குழந்தை பாட்டு பார்த்துட்டு இருந்தல்ல, அப்ப தோணுச்சு நமக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு. நல்லாத்தான் இருக்கும். நான் திடீர்னு கன்சீவ் ஆனா நீ என்ன செய்வ? என்ன செய்வேன்? என்னடா இதுக்கு போய் இவ்ளோ யோசிக்கிற? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சொல்ல வார்த்தையே இல்லடி. அத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வீட்லயும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல? சந்தோஷமா? உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க.
வேற என்ன நடக்கும்? உன்னை கடிச்சு தின்றுவேன், அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அப்போ எங்க அப்பா வருவாருல்ல? ஆ கண்டிப்பா வருவார். அந்த ஆளு தாத்தா ஆயிடுவார்ல, கண்டிப்பா வருவார். என்னது அந்த ஆளா? ஏன்டா இப்படி பேசுற? புதுசா மாமான்லாம் சொல்றதுக்கு வராதுரி. எங்க அப்பா வந்தாலே ஜாலியா இருக்கும்ல? உனக்கு இருக்கும், எனக்கு தெரியலப்பா. போடா. நம்மள அவங்க அக்செப்ட் பண்ணாலே ஜாலியா இருக்கும்ல? நம்ம அங்க போலாம், அவங்க இங்க வருவாங்க. ஆ இருக்கும் இருக்கும். வேற என்ன நடக்கும்? வேற என்ன நடக்கும்? நான் பிரெக்னன்ட் ஆனா வேலைக்கு போக வேணாம்ல?